இபிஎஸ் அதிமுகவின் பொதுச் செயலாளராக வந்த விவகாரத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. இந்த வழக்குல உயர்நீதிமன்றம் அந்த வழக்கையை நிராகரித்திருக்கிறது. குறிப்பாக உரிமையியல் நீதிமன்றத்துல திரு சூரியமூர்த்தி, திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்திருந்த அந்த வழக்கும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் பார்வைகளை பெறுவதற்காக பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கார். கோட்டீஸ்வரன் வணக்கம். இப்போ இபிஎஸ் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு, அந்த வழக்குல உயர்நீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கு, வழக்கையை நிராகரித்திருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? நேயர்களுக்கு காலை வணக்கம். பட்டக்காலிலே படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த தீர்ப்பானது வந்துட்டு ஒருவேளை ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குமே ஆனால், இல்ல இதுல வேற ஒரு அப்சர்வேஷன்ஸோ இல்ல இதுல வேற எதனா ஒரு இடைக்கால உத்தரவு எது கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கல அரசியல்ல அவருக்கு ஒரு பின்னடைவு வந்திருக்கும். காரணத்துக்கு அதிமுக பிளவுபட்டு இருக்கு, கூட்டணியில சில பிரச்சனைகள் இருக்கு, செங்கோட்டையன் போன்றவர்கள் ஒரு சில அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. அந்த பாதையில நீதிமன்றத்துல இருந்து எதனா ஒரு தீர்ப்பு இன்னைக்கு அவருக்கு எதிராக வந்திருக்குமே ஆனால் அது ஒரு நெருக்கடியை மேலும் கொடுத்திருக்கும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவருக்கு அந்த மாதிரி நெருக்கடி இல்ல. வழக்காடு மன்றத்தை பொறுத்தவரையிலும் அரசியலை அவர்கள் கூர்ந்து கவனிக்க மாட்டாங்க. அவங்க யாரு பின்னாடி யார் இருக்கிறாங்க, யாருக்கு எவ்வளவு எண்ணிக்கை இருக்கு, பொதுக்குழுல உறுப்பினர்கள் வந்தாங்களா வரலையா, குறிப்பா உரிமை மீறல் வழக்குகள் எப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றால் அவங்க பண்ணிருக்கிற அந்த ப்ராசஸ் கரெக்டா, அதுல எதனா சட்ட விதிமீறல்கள் இருக்கா, கட்சியோட அந்த கொள்கைகளுக்கும் அந்த அந்த உங்களுக்கு பேசிக் அடிப்படை தீர்மானங்கள் என்று சொல்லுவாங்க, பைலா, அதாவது ஒரு கட்சி எவ்வாறு இயக்கப்பட வேண்டும் என்று ஒரு பைலா இருக்கும். அந்த பைலா பிரகாரம் அது பண்ணிருக்காங்களா, இல்ல அதுல எதனா விதிமுறைகள் பார்த்திருப்பாங்க. ஸோ அதுல அவங்க கிளியரா இருக்காங்க. ரெண்டாவது, சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை, அந்த கட்சியோட நிலைப்பாடுகள் அதையும் பார்த்திருப்பாங்க. அப்ப இதெல்லாம் ஆராய்ந்து கூர்ந்து கவனித்துதான் இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வெற்றி. அவங்க கூட்டணி அந்த விஷயங்கள்ல இன்னும் டெல்லியில இருக்கு. இது ஒட்டுமொத்தமா ஒரு ஃபுல் கிளியர் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? நம்ம நாட்டுல வழக்குகள் இன்னும் நிலுவையில இருக்கு இல்லையா? கண்டிப்பா இதோட போகாது. இப்போ சூரியமூர்த்தி என்று ஒருத்தர் திண்டுக்கல்ல சார்ந்தவர் போட்டிருக்காரு, நாளைக்கு இன்னொருத்தர் ஒரு வழக்கு போட மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அதாவது இவங்க அரசியல் பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு அல்லது மக்களிடம் உண்டான மதிப்பீடு, இது ரெண்டு தான் தீர்வாக முடியும். அதை விட்டு நீங்க வழக்காடு மன்றம் போனீங்கன்னா இந்த கேஸ மேல் முறையீடு, அப்புறம் சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சு, அப்புறம் பெஞ்சு, டபுள் பெஞ்சு, அப்புறம் உச்ச நீதிமன்றம், அப்படியே எடுத்துட்டு போனோம்னா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அது வக்கீல் ஃபீஸ் நேரம் போகும், வழக்காடு மன்றம் நிலுவையில் இருக்கும். அதை வைத்து ஒரு அழுத்தத்தை வேணா உருவாக்கலாமே தவிர்த்து என்னை பொறுத்தவரையிலும் இந்த கேஸ் முடிந்து விட்டது. அதாவது இதுல